இதில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளாரிட்டி தேவை இருக்கும். இது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதனா கன்ஃபியூஷன் இருக்கும். இருந்ததுன்னா எனக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள் 9176552121 ரைட்டா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது இல்லாமல் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க, சார் கியூட்டுக்கு எங்களுக்கு எதனா ட்ரைனிங் கொடுப்பீங்களா அப்படின்னு. இது வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக்கில் நிறைய சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வந்து நாங்கள் பண்ணி கொடுக்க முடியும். பட் இதில் நிறைய வரதுனால எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு எங்கள் டீம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதனா ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு அது ஐடியா இருக்குது, இது மாதிரி கியூட்டில் நான் ட்ரைனிங் எடுத்துக்கலான் இருக்கேன், ஆன்லைன் தான் கொடுப்போம் எப்படி இருந்தாலும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் நாங்கள் எடுத்துக்கிறோம் சார் எழுதி பார்க்குறதுக்கு அப்படின்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். அதில் உங்கள் நேமு, எந்த ஊர், என்ன எடுக்க போகிறீங்க, என்ன குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம கிளாஸஸ் பண்ணுற மாதிரினா உங்களுக்கு வந்து ரீச் பண்ணுறோம். ஓகே, வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கியூட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 2025க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா, சார் லாங்குவேஜ் கம்பல்சரி எடுக்கணுமா, இல்லை டொமைன் சப்ஜெக்ட் வந்து நான் வந்து 3 சப்ஜெக்ட் நான் வந்து அதையும் எழுதணுமா, அதே போல் அதில் ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க, ஆப்டிடியூட்டும் லாங்குவேஜும் கம்பல்சரியா, இல்லை எது சார் நாங்கள் எழுதணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த கன்ஃபியூஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுக்க போகிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கியூட்டை வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த என்டிஏ கண்டக்ட் பண்ணி அந்த மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எந்த யூனிவர்சிட்டியில் நம்ம போய் நம்ம சீட் எடுக்க போகிறோமோ அந்த யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணணும், நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து சீட்டு எடுத்துக்கணும். அப்போ அந்த அப்ளை பண்ணுறப்ப அந்த எந்த யூனிவர்சிட்டியில் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த யூனிவர்சிட்டியில் நம்ம என்ன கோர்ஸ் எடுக்க போகிறோமோ அந்த கோர்ஸுக்கு அவங்க எலிஜிபிலிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. செக் பண்ணிவிட்டு சப்போஸ் உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி இருக்குது, இல்லை பாண்டிச்சேரியில் போய் நம்ம ஜாயின் பண்ணணும்னா அதில் கியூட்டில் சப்போஸ் நான் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன், இல்லைனா எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன்னா அவங்க கொடுத்துருக்காங்க இதில் என்ன வந்து கியூட் எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து எழுதியிருக்கணும் அப்படின்ட்டு. அது என்னன்றதை பார்த்துட்டோன்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். அது எங்கே சார் பார்க்கணும் அப்படின்னா, கியூட்டோட வெப்சைட் இருக்கு இல்லையா, cute.nta.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம் பேஜ் வருது பார்த்தீங்களா. ஹோம் பேஜில் அபவுட் அஸ், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், இ சர்வீசஸ், யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பாருங்க. பார்ட்டிசிபேஷன் யூனிவர்சிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க எந்த யூனிவர்சிட்டிஸில் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி, தென் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, தென் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்ம எந்த யூனிவர்சிட்டி போக போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கணும். ரைட்டா, செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைச்சிரும். பண்ணலாமா? ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டிடியூஷன் வருது பாருங்க. அலிகர் யூனிவர்சிட்டி, அசாம் யூனிவர்சிட்டி, பாபா ஷாஹிப் யூனிவர்சிட்டி, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, தென் சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் இருக்கு. நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் சப்போஸ் நம்ம சீட்டு எடுக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன காலேஜஸ் பாருங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. இதில் நான் போய் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணதுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் கொடுத்துருக்காங்களே இந்த ஆப்ஷன்ஸு. இதில் என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம தமிழ்நாடு, நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி, இன்ஸ்டியூட் கொடுத்தா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ரைட். இதில் 6 கோர்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒன்று பிஎஸ்சியில் ஆனர்ஸ் டிகிரி கெமிஸ்ட்ரியில் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி 4 இயர்ஸ் கோர்ஸ் பயோடெக்னாலஜி இருக்குது. 4 இயர்ஸ் ஆனர்ஸ் ரிசர்ச் மேத்தமெட்டிக்ஸில் இருக்குது. தென் வந்து 4 இயர்ஸ் பிஎஸ்சி ஆனர்ஸ் ரிசர்ச் ஃபிசிக்ஸில் இருக்குது. தென் வந்து 4 இயர் பிஏ ஆனர்ஸ் ரிசர்ச் வந்து எக்கனாமிக்ஸில் இருக்குது. தென் 4 இயர் பிபிஏ ஆனர்ஸ் ரிசர்ச் இருக்குது மியூசிக். இது வந்து மியூசிக். இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தமே என்ன கொடுத்துருக்காங்க, இது டிகிரி ப்ரோக்ராம் கோர்ஸ் ஆஃபர்டு. Then domain general optional languages mapped to the program offered in column C. இதில் என்ன எழுதணும், இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு நான் கியூட் எக்ஸாம்ஸ் எழுதணும். இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ண போகிறேன் நம்மளுடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில். அப்போ என்ன அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரி எழுதியிருக்கணும், ஃபிசிக்ஸ் எழுதியிருக்கணும்,
இதை தவிர நீங்க ஒரு மூணாவது சப்ஜெக்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எனி ஒன் சப்ஜெக்ட் ஃப்ரம் த QUT UG டொமைன் சப்ஜெக்ட் லிஸ்ட். இது டொமைன் சப்ஜெக்ட் லிஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கிட்டத்தட்ட 37 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து லாங்குவேஜ் ஆப்டிடியூடு தவிர டொமைன் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம என்னன்றதை செக் பண்ணிக்கணும் நீங்க. ரைட்டா? நீங்க அதுல போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரா இதுல வந்து இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டொமைன் சப்ஜெக்ட் என்ன ஏது அப்படின்றத லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்பெண்டெக்ஸ்ல வந்து கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். லாஸ்ட்ல இருக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல. நீங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா செக் பண்ணிக்கணும். இங்க என்ன பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸ். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இதுல லாங்குவேஜ் 37 சப்ஜெக்ட் மொத்தம். லாங்குவேஜ் வந்து 13 லாங்குவேஜ். டொமைன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட்ல இருந்து 23. இப்போ நம்ம இங்க என்ன பார்த்தோம், டொமைன் ஸ்பெசிபிக்ல என்ன கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து கெமிஸ்ட்ரி எழுத போறோம், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் எழுத போறோம். இன்னொரு சப்ஜெக்ட் நான் என்ன படிச்சிருக்கணும். சப்போஸ் சில பேர் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா பயோ மேக்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ இன்னொரு சப்ஜெக்ட் எனக்கு எது ஈஸியா இருக்குமோ, இல்லைன்னா பிசிக்ஸ் இருக்கு நான் கெமிஸ்ட்ரி எழுதணும்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு ஒரு டொமைன் ஸ்பெசிபிக்ல என்ன சப்ஜெக்ட் இருக்கு, இதெல்லாம் டொமைன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட். இது கொடுத்துருக்காங்க. இந்த 23 வந்து பாத்தீங்கன்னா டொமைன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட். இது இருக்கு பாருங்க. சோசியாலஜி, சான்ஸ்கிரிட், சைக்காலஜி, பொலிட்டிக்கல், பிசிக்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன், மேத்தமெட்டிக்ஸ். இப்போ நான் ஏற்கனவே மேக்ஸ் எடுத்திருந்தேன்னா மேக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை நான் பயாலஜி எடுத்திருந்தேன்னா பயாலஜி எடுத்துக்கலாம். எனக்கு மேக்ஸ் ஈஸியாக இருந்தால் நான் பயாலஜியோ இல்லை இது எடுத்துக்கலாம், இல்லை பயாலஜிக்கல் சயின்ஸோ பயோடெக்னாலஜியோ பயோகெமிஸ்ட்ரியோ எது வேணாலும் அந்த மூணாவது சப்ஜெக்டை நம்ம எடுத்து படிக்கலாம். ரைட்டா? அப்போ இதில் நம்ம பார்த்துக்குங்க. இப்போ பயோடெக்னாலஜி நான் எடுக்கிறோன்னா பயாலஜி எழுதுறேன், கெமிஸ்ட்ரி எழுதுறேன். எனக்கு மேக்ஸ் ஈஸியாக இருந்தால் நான் மேக்ஸ் எழுதிக்கலாம், பிசிக்ஸ் வேணும்னாலும் பிசிக்ஸ் எழுதிக்கலாம். சப்போஸ் மேத்தமெட்டிக்ஸ் வரேன், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து கம்பல்சரி. இங்க பாருங்க கம்பல்சரி. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் கம்பல்சரி எடுக்கணும். அது இல்லாமல் டொமைன் ஸ்பெசிபிக்ல இருக்கக்கூடிய அந்த 27 சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க ஏதாவது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு எது படிச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜினா பயாலஜி கம்பல்சரி, கெமிஸ்ட்ரி கம்பல்சரி, இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் வரப்ப மேத்தமெட்டிக்ஸ்க்கு பிசிக்ஸ் கம்பல்சரி, இன்னொரு ஒரு டொமைன் சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க பண்ணிக்கலாம். பிசிக்ஸ் எடுக்க போறீங்க, பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி, இன்னொரு சப்ஜெக்ட் நீங்க கெமிஸ்ட்ரி எழுதிக்கலாம், பயாலஜி எழுதிக்கலாம், பயோடெக்னாலஜி எழுதிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதிக்கலாம். அதை நீங்க என்னன்றதை செக் பண்ணி எழுதிக்கலாம். சப்போஸ் அடுத்தது வந்து பாருங்க எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்க்கு நீங்க வந்து அக்கௌண்ட்ஸோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டோ எழுதணும்னு அவசியம் இல்லை. என்ன கேட்கறாங்க இங்க, ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் நீங்க பண்ணா போறோம் அப்படின்றாங்க. ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்டோட மார்க்கை மட்டும் நீங்க அப்பியர் ஆகி அதுல இருக்கக்கூடிய மார்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொடுத்தா போறோம் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் இருக்கு பாத்தீங்களா. மியூசிக்ல என்ன கேட்கறாங்கன்னா அட்லீஸ்ட் 3 சப்ஜெக்ட் இன் எனி காம்பினேஷன் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 5 சப்ஜெக்ட். நீங்க ஏதாவது 3 எழுதிக்கிங்க. நம்ம லாங்குவேஜ் எழுதலாம், நான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் ஒன்று எழுதிக்கலாம், இல்லைன்னா நான் பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ இல்லைன்னா நான் வேற என்ன சப்ஜெக்ட் படிச்சனோ ஹிஸ்டரியோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, டொமைன் ஸ்பெசிபிக்ல கொடுத்துருக்காங்களா, அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது 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 என்னன்னு நம்ம பார்த்தோம், நம்ம ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியை எடுத்து பார்த்தோம். இதுலயே வேற ஏதானா யூனிவர்சிட்டி எடுத்து பார்த்துடலாம். ஒன்று மற்ற யூனிவர்சிட்டியில என்ன கேட்குறாங்க, சப்போஸ் குரு, ஹேமா, இந்திரா காந்தி, மத்திய பிரதேஷ், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி, மணிப்பூர் யூனிவர்சிட்டி, மணிப்பால் யூனிவர்சிட்டி, நேஷனல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, நார்த் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஏன்னா சில பேர் வந்து காலையில பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில என்ன கேட்பாங்க சார்னு கேட்டாங்க. அப்ப பாத்துடலாம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில என்னெல்லாம் குரூப் இருக்கு. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ், அப்ளைடு ஜியாலஜி, தென் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. ரைட்டா? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, காரைக்கால் கேம்பஸ், இது வந்து புதுச்சேரி கேம்பஸ்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து புதுச்சேரி கேம்பஸ்ல தான் இருக்கு. பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, பிஎஸ்சியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, தென் வந்து லைஃப் சயின்ஸ் இருக்கு, பிஎஸ்சியில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் கோர்சஸ். இந்த கோர்சஸ் சப்போஸ் பிஏ எடுக்கிறேன், ஹிஸ்ட்ரி எடுக்க போறேன், இல்லை பிஏ எடுக்கிறேன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போறேன், இல்லை பிஏ எடுக்கிறேன் சோசியாலஜி பண்ண போறேன், இந்த மாதிரி எல்லாம் கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்சஸ்க்கு நீங்க என்ன எழுதி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க. இந்த QUT எக்ஸாம்ல நீங்க என்ன செலக்ட் பண்ணணும். சப்போஸ் நான் அப்ளைடு ஜியாலஜினா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் கம்பல்சரி. அப்போ நீங்க QUT எக்ஸாம்ஸ்ல சப்போஸ் பாண்டிச்சேரியில் இன்ஸ்டியூட் தான் சேர போறீங்க, அதுவும் அந்த ஜியாலஜி எடுக்க போறீங்க அப்படின்னா இது மூணுத்தையும் எழுதி இருக்கணும். சப்போஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா பிசிக்ஸ் எழுதிருக்கணும், கெமிஸ்ட்ரி எழுதிருக்கணும், மேக்ஸ் எழுதலாம். மேக்ஸ் இல்ல அப்படின்னா பயாலஜி எழுதலாம், பயாலஜி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏதாவது 3. ஆனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி. அதுல
அதுக்கு அடுத்தது பிசிக்ஸ் எடுக்கிறேன்னா பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி, கெமிஸ்ட்ரி இல்ல பயாலஜி நீங்க எழுதலாம். மேத்தமெட்டிக்ஸ்னா மேத்தமெட்டிக்ஸ் எழுதினா போறோம். அதே போல ரெண்டு கேம்பஸ் மேத்தமெட்டிக்ஸ்னா மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் எழுதினா போறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறமா பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் இதெல்லாம் வந்து கம்பல்சரியா இவங்களுக்கு நீங்க போகணும் அப்படின்னா கம்பல்சரி பண்ணணும். ஆனா அப்ளை பண்றப்ப என்ன கொடுத்துருக்காங்க, மினிமம் 3 சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பாத்துக்கணும். அப்ளை பண்றப்ப 3 சப்ஜெக்ட்டுக்கு தான் ஃபீஸ். ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி எழுத முடியாது. 3 சப்ஜெக்ட் மினிமம் எழுதணும். ரைட்டா? அப்ப இது வந்து கம்பல்சரி மேக்ஸ். அப்ப மீதி ரெண்டுன்றதை நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க. ஆனா இவங்களே வந்து சில சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் இது மூணுமே எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. தென் ஹிஸ்டரின்னு வரப்ப ஹிஸ்டரி, ஆந்த்ரோபாலஜி, சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், நாலேஜ், ட்ரெடிஷன் இதுல ஏதாவது எழுதிக்கலாம் போல இருக்கு. ஏன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க எழுதிக்கலாம். அதை தவிர மீதி ரெண்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, ஹிஸ்டரி, ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இதுல 4த்துல ஏதாவது வந்து நீங்க கம்பல்சரி ஒன்று எடுத்துக்கணும். மீதி ரெண்டு ஆப்ஷனல் நீங்க வச்சுக்கலாம். தென் சோசியாலஜி, ஹிஸ்டரி, ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது நான் இந்த 3த்துல நீங்க கம்பல்சரி எதனா ஒன்று இருக்கணும். மீதி ரெண்டு நீங்க ஆப்ஷனல் வச்சுக்கலாம். தென் ஜெனரல் ஆப்டிடியூட் மீடியா கம்யூனிகேஷன்ல மாஸ் மீடியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசியாலஜி, ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது இந்த இருக்கக்கூடியதுல ஏதாவது ஒன்று மீதி ரெண்டு சப்ஜெக்ட் நீங்க என்னன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் போய் படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் நான் போய் ஒரு யூனிவர்சிட்டி நான் செலக்ட் பண்றேன்னா அந்த யூனிவர்சிட்டியோட கோர்ஸ் நான் என்ன எடுக்க போறேன், அதுல என்ன சப்போஸ் பிஏ எடுக்கிறேன்னா தமிழா, இங்கிலீஷா, எக்கனாமிக்ஸா என்னன்றதை நீங்க அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அவங்க என்ன வந்து அந்த எலிஜிபிலிட்டி கேட்கறாங்க. தமிழுக்குன்னா தமிழ் மட்டும் கொடுத்தா போறோம்ன்றாங்க, எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸ், பிசினஸ் இது வந்து கம்பல்சரி. இது இல்லாம நீங்க 2 சப்ஜெக்ட் வந்து எழுதணும். 3 சப்ஜெக்ட்ன்றது மினிமம் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எதை வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடிஷனல் சப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் ஃபீஸ் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டா? இதே போல பிகாம் ஜென்ரல், அக்கௌண்ட்ஸ், பிசினஸ் ஸ்டடிஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4த்துல எதனா வந்து நம்ம எழுதிக்கலாம். அது இல்லாமல் 2 ஆப்ஷனல் நீங்க வச்சுக்கோங்க. அவ்வளோதானே? இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க போய் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். எந்த இன்ஸ்டியூட் போறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கிடுங்க. அந்த இன்ஸ்டியூட்ல நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் வேற ஏதாவது ஒன்று பார்க்கலாமா, அசாம் யூனிவர்சிட்டி, அலிகர் யூனிவர்சிட்டி ஃபேமஸ், அதில் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அலிகரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோர்சஸ் பாருங்க, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் போல இருக்கு, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, இங்கிலீஷ், ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது வந்து 2 கேட்குறாங்க. இதை தவிர நீங்கள் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எழுதிக்கலாம். ரைட்டா? இதில் நிறைய கோர்சஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி போய் ஜாயின் பண்ண போறீங்கன்றதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. அது என்ன யூனிவர்சிட்டின்னு உங்களுக்கு தெரியலன்னா நம்ம சொன்ன மாதிரி நீட்டோட வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணதுமே இப்போ நம்ம பார்த்தது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இது இல்லாமல் பாருங்கள் கீழே ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது. ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் போய் கிளிக் பண்ணோன்னா அது என்னெல்லாம் பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். டெல்லி டெக்னாலஜி யூனிவர்சிட்டி, ரைட்டுங்களா? இதில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்குங்க. ஒவ்வொரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்று. டெல்லி டெக்னாலஜி யூனிவர்சிட்டி ஒன்று, அதுக்கப்புறமா மதன் மோகன் மால்வியா யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ், இதெல்லாம் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அந்த லிஸ்ட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்றத டொமைன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத பார்த்துக்கிடுங்க. சரியா? இதில் நீங்கள் நிதானமாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. சரியா? இதில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளாரிட்டி தேவை இருக்கும். இது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதனா கன்ஃபியூஷன் இருக்கும், இருந்ததுன்னா எனக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள் 9176552121. ரைட்டா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது இல்லாமல் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க, சார் கியூட்டுக்கு எங்களுக்கு எதனா ட்ரைனிங் கொடுப்பீங்களா அப்படின்னு. இது வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக்கில் நிறைய சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வந்து நாங்கள் பண்ணி கொடுக்க முடியும். பட் இதில் நிறைய வரதுனால எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு எங்கள் டீம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதனா ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு அது ஐடியா இருக்குது, இது மாதிரி கியூட்டில் நான் ட்ரைனிங் எடுத்துக்கலான் இருக்கேன், ஆன்லைன் தான் கொடுப்போம் எப்படி இருந்தாலும், அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் நாங்கள் எடுத்துக்கிறோம் சார் எழுதி பார்க்குறதுக்கு அப்படின்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். அதில் உங்கள் நேமு, எந்த ஊர், என்ன எடுக்க போகிறீங்க, என்ன குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம கிளாஸஸ் பண்ணுற மாதிரினா உங்களுக்கு வந்து ரீச் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.